ஃபுல்லாக ஆஃப் ரோடு. யோப்பா இவ்வளோ கோஸ்டரில் குளமா யோப்பா வாயெல்லாம் தொச்சிட்டு வந்து கைஸ். ஐ திங்க் இங்கே இப்போ வந்துட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு இது பார்த்தா ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் செஞ்சு. ஆமாங்க ஆக்சிடென்ட் தான். ஐயோ ஸ்பாட் அவுட் போடுங்க. அதுதான் காய்ஸ், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க காய்ஸ். இனிமேலேருந்து ஸ்பாட் அவுட் போல வருது. ஆனால் அது ரைடு போகும்போதே இப்படிலாம் இருக்குதே. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சேஃப்டாக தான் போவோம், பார்த்துக்கலாம். பார்த்து வாங்க. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க எங்கே போனாலும். ஹெல்மெட் தாங்க மஸ்ட்டு எப்பவுமே. ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, அவ்வளோதான். அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ஒரு மாதிரி தான் அந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு. ஸோ கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் எப்படியோ ஒரு ஃபஸ்ட்டு டோல் ரீச் ஆகிட்டோம். ஆமாம் ஃபஸ்ட்டு டோல். ஆமாம் ஃபஸ்ட்டு டோல். எப்படிக்கா போகலாமா? கார் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டோல் ரீச் ஆகிட்டு இன்னும் ஒரு டோல் வந்தால் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிறேன்னு தெரில, ஏன்னா மேப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இது ஒரு கதை இருக்குது இதுக்கு. இதை நான் ஏன் போடலன்னு பேக்கில் தான் இருக்குது. ஸோ எப்போ ஃபோனில் வந்து சார்ஜ் காலியாகுதோ மேப் வேணுமோ அப்போ வந்து எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ நான் அப்படியே வச்சிட்டேன். ஏலகிரி தானே போகிறோம், அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போடல. ஏன்னா வழி தெரியும், நிறைய வாட்டி போயிட்டேன். எங்களோட ஊரே தான், எங்களோட சொத்தம்மா வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ அவங்க டேரெக்டாக ஏலகிரி போகல. இது என்ன ஊருன்னு கூட தெரியல. ஐ திங்க் வேலூர் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். வேலூர் தான் நினைக்கிறேன். அவங்ககிட்ட மேப் இல்லை, அதான் சொன்னல ஒரு கதை இருக்குது. சரியான காண்டாக்ட் சொல்கிறேன் நான் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு மைக் கேட்குதானே தெரியல. நான் வந்து போன வீக் வரலான்னா இருந்தேன், மழை வந்ததுனால அப்படியே சரி ரைடை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து சரி இன்னைக்கு போகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி எதுக்கு போகணுமா அப்படின்னு இருந்துச்சு. போகணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஆனால் கிளம்பி போவோம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் சரி கிளம்பி வந்துட்டேன். இந்த இடத்துலாம் அப்படியே போகும்போது அந்த ஒரு பாட்டை போட்டு அப்படியே ஜாலியாக வெயிட் பண்ணிட்டே போகணும். பாருங்க வியூ தான். இன்னும் இந்த கோயம்புத்தூர் சைடு போகும்போதுலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மவுண்டைன்ஸ்லாம். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மவுண்டைன்ஸ்லாம் ஃபுல்லாக ஒரு நிறையா பயங்கரமாக இருக்கும் அந்த கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது. வந்து ஆர்சியில் வந்து இது வந்து ஒரு எத்தனாவது ரைடுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி வந்து NS200 வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பிளேஸ் கவர் பண்ணிட்டேன். ஊட்டி வந்து ரெண்டு ரைடு ஊட்டியில். அப்புறம் வந்து மூணார் ஒரு ரைடு, கொடைக்கானல் தான் 2 வாட்டி, கொல்லிமலை 2 வாட்டி. அதில் அப்புறமேட்டு வந்து இந்த ஏற்காடுலாம்
ஏற்காடு ஒரு வாட்டி. ஏற்காடு தான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஏற்காடு தான் என்எஸ்ல வந்து கடைசி ரைடாக இருந்துச்சு. அதில் வந்து இதுவாகிடுச்சு. அதை அப்பவே சொல்கிறேன் போகும்போது. ஏன்னா அது ஒரு பெரிய கதை இருக்கும் என்எஸ் மோட்டரில். ஆனால் அதுவும் செம்ம மெமரிஸ். இப்போ எங்கடா அந்த என்எஸ் மோட்டர் கேட்டிங்கன்னா அது இல்லை, விற்றுட்டேன். அது விற்றுட்டு தான் இதை வாங்கணும்னு கிடையாது, வாங்கணும் இருந்தான். பட் என்னன்னா வந்து எனக்கு செட் ஆகலை கொஞ்சம். அதனால வந்து அது சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிட்டு இவனை தான் வச்சுருக்கிறேன். இவன் பேர் வந்து டாம், நான் வச்ச பேர். ஃபஸ்ட்டு என்ன பேர் இருந்தேன்னா ப்ரெடேட்டர். இதில் ப்ரெடேட்டர் இதான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து என்னோட டாமி, டாமி அவன் வந்து வண்டி கீழே தான் பார்த்துட்டுப்பான். இந்த வண்டி கீழே தான் பார்த்துட்டுப்பான். வண்டி சவுண்டு கேட்டேன்னா எங்கேருந்து பார்த்துட்டு எங்கேருந்தோ பார்த்துட்டு திடீர்னு ஓடி வந்துடுவான் வண்டி சவுண்டு கேட்டோடனே. ஸோ அதனால் வந்து சரி பேர் டாம்னு வச்சுருவோம்னு சொல்லிட்டு தான் டாம்னு வச்சுட்டேன். வேற லெவலில் இருக்குது வியூ. வேலூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ இது வேலூர் ரீச் ஆகிட்டோம். அண்ணா டேய் இந்த மாதிரிலாம் வராதிங்களா ஐயாப்பா, பயமாக இருக்குது. அவனுக்கு பண்ணு அடே திடீர்னு வந்துடுறானுங்க. ஆல்மோஸ்ட் வரல, பட் அவங்க வந்து நிற்கும் போது அப்படியே பக்குன்னு இருக்குது. எங்கே வந்துட போகிறானுங்களோ அப்படின்னு. வேற லெவலில் இருக்குது அந்த மவுண்டைன். அப்படியே கொஞ்சம் ஏலகிரி கிட்ட வந்து லாக் பண்ணிட்டு பண்ணுறேன். டைம் என்னன்னு தெரியல. ஃபோன் வேற உள்ளே இருக்குதா பேக்கெட்டில், ஒடுக்க முடியல. கை வேற ரொம்ப வலிக்குது. ரைட் ஹேண்ட் வச்சுட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் என்னால் ரைட்லாம் பண்ண முடியாது. ரொம்ப வெயிட் கூட தூக்க முடியாது. ஏன்னா இந்த கையில் வந்து ரெண்டு வாட்டி கை உடைஞ்சிருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அதான் பிரச்சனையே. அப்படியே அந்த மிஸ்ட் வந்து அப்படியே கொடா இது பயங்கரமா எதுவும் பண்ண முடியல. எல்லாம் நிறுத்தணும். வந்து ரெண்டு பேர் போனானுங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா ஒருத்தரோட ஹெல்மெட் வந்து அப்படியே பறந்து கீழே வந்து ஊந்துச்சா. எடுக்கலான்னு நினச்சேன், லாரி வந்து ஏற்றிடுச்சு அது மேலேயே. தெரிஞ்சுங்களா? அதான் ஹெல்மெட் போட்டு அந்த கிளிப்பு போட மறந்துடுறாங்க நிறைய பேர். சும்மா பேருக்குன்னு ஹெல்மெட் போடுறாங்க. ஹெல்மெட் போட்டு கரெக்டாக அந்த லாக்கு போடுங்க. அப்போ தான் வந்து ஹெல்மெட் வந்து பறக்காது. இல்லைன்னா இப்படி தான் காற்றுல பறந்துடும். ஸோ ஆல் செட். நம்ம வந்து இப்போ கிளம்ப வேண்டிதான். ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி தான். டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். இப்படி போனால் ஏலகிரி வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஏலகிரி போல் ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் கம்மியாகுது. ஸோ அதெல்லாம் பண்ணுறேன்னா வந்து எங்களோட சொத்தமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அப்படியே கிளம்பி ஒரு 12 மணிக்கு மேலே கிளம்பி ஏலகிரி போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ அதுதான் ஏலகிரி மலை. அதுதான் ஏலகிரி மலை. பயங்கரமாக இருக்குது வியூ பார்க்கும்போது. நல்லா தான் இருக்குது. கிளைமேட்டும் அவ்வளோ இது இல்லை. ஸோ போகலாம். ஸோ ஃபைனலாக ஊருக்கு வந்தாச்சு. வேற லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா அப்படியே பார்க்கும் போதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி தான் இங்கே வந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாம் வீடு கட்டுறாங்க. செங்கல் சூட அப்போதுலேருந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது இங்கே தான் எல்லாரும் வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அப்போ வந்து யார் வீட்லேயும் அந்த போரு அது எல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதனால வந்து இங்கே தான் வந்து எல்லாம் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. வேற லெவலில் இருக்குது. ஐயோ மறந்து போச்சு ரூட்டு.
தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மேலே தான் போகணும். ஆஃப் ரோடு எப்படி போகணும்? இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆட்டோலாம் வந்து அப்போலாம் அது வந்து அந்த சைடு போகிறது போல. கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க போல சுரங்க பாதை. ஆர்சி இல்லை, ஆஃப் ரோடு வேறு லெவல். அதுவும் டயர் பின்னாடி டயரு பார்த்தீங்கன்னா 190 வேறு. சறுக்குது பயங்கரமா. இது மேலே ஏறிடு. எப்படிக்கா போகணும் இப்போ? எப்படிக்கா போகணும்னு தெரியலையே. இது மேலே போகலாமா? இது மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம் இது மேலே போயிட்டு என்னதான் இருக்குதுன்னு. டயருக்கு ஒரு பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரிதான். இது மேலே வழி இருக்குதா? இது எதுக்குள்ளே போகுது கைஸ். ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இதுக்குள்ளே போய் தான் எதுக்குள்ளே தான் போகுது. இது வேற எங்கேயும் போகுது போல ரூட்டு. இது எங்க போகுது இந்த ரூட்டு? பஞ்சர் ஆகாம இருந்தா சரிதான். வாயெல்லாம் தொச்சுட்டு வந்து கைஸ். செட் வண்டி வரா போயிடுச்சு. ரூட் அப்படிக்கா இல்லை போல. இருக்குது ஒன்வேவா இருக்குது. ஆஃப் ரோடு இந்த இடம் தான். இப்படி தான் போகணும். ஆர்சி இல்லை, ஆஃப் ரோடு. எப்பா கையெல்லாம் வலிக்குது பயங்கரமா. தான் வேற லெவலு. கோஸ்டர்ல போலாமா? வேற லெவலில் இருக்குதா? பயங்கரமா இருக்கும். இன்னும் பயங்கரமா இருக்கும். வந்துட்டோம் ஒத்தையடி தாண்டி பாதை இல்லை அண்ணா. ஃபைனலி வந்துட்டோம்.